ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 205 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா காய், கீபா, ஹினாட்டா, ஷீனோ அப்புறம் சகுரா மொத்தம் 5 பேருமே பார்த்தீங்கன்னா மவுண்டைன் காட்டேஜுக்கு போவாங்க. நான் மாஸ்டர் பண்ண ஸ்கில்ஸை ரியல் மிஷனில் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவா சகுரா. குரோனாய் மவுண்டைன் காட்டேஜுக்குள்ளே போய் பார்க்கும்போது யாக்குமோவை கூட்டிகிட்டு போறக்கு வந்த 2 ஷினோபீஸ்மே கெஞ்சுட்சுல மாட்டியிருப்பானுங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். யாக்குமோ நீதானே அப்படின்னு சொல்லிட்டு குரோனாய் முன்னாடி போவாங்க. எல்லா பெயிண்டிங்ஸுமே கீழே விழுகும். யாக்குமோ உட்காந்துட்டு இருப்பா. குரோனாயை பார்த்தோன்னு காப்பாத்துங்கன்ட்டு வந்து கட்டி பிடிப்பா. என்ன ஆனாலும் கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்பாங்க. அழுதுட்டு இருந்த யாக்குமோ திடீர்னு சிரிப்பா. மவுண்டைன் காட்டேஜுக்கு வெளியே காமிச்சு குரோனாய் டாப் சீக்ரெட் மிஷன் த ப்ராமிஸ் வித் த தேர்ட் ஹோகாகே அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஊன்காய் உள்ள போன 2 பேருமே வெளியே வரல. யாக்குமோ அவளோட ஸ்டேட்டை அவக்கன் பண்ணிட்டா போல இருக்கு. நீங்க 2 பேர் போய் குரோனாயன் யாக்குமோவை கவனிச்சுக்கங்கன்னு தாட்டி விட்டுருவான். அவனோட லெஃப்ட் சைட்ல இருக்கவங்கள இந்த வழியில வர எல்லா நியூசன்ஸையுமே தடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவான். அந்த 2 ஷினோபி குரோனாயன் யாக்குமோ கிட்ட வந்துருவாங்க. யாக்குமோ குரோனாய் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பா. குரோனாய் அவங்க வச்சிருக்க கத்தியில இருக்க எம்பளமா பார்த்தோன்னையுமே குராமா கிளான சேர்ந்தவங்களடா நீங்க, யாக்குமோவை எதுக்குடா கடத்திட்டு போறக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, இது எங்க கிளானோட பிரச்சனை அப்படிங்கும் போது தேர்ட் ஹோகாகேவோட ஆர்டர்னால யாக்குமோ இப்ப என் கஸ்டடியில இருக்கா அப்படின்பாங்க குரோனாய். 2 பேருமே கெஞ்சுட்சு யூஸ் பண்ணுவாங்க. குரோனாய் பாத்தீங்கன்னா யாக்குமோவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது இவங்களோட ட்ராப்குள்ளே பாத்தீங்கன்னா குரோனாய் இன்னொரு பண்ணிருப்பாங்க. அதுல மாட்டிக்குவானுங்க. இந்த சீனே வேற மாதிரி இருக்கும். நருட்டோவும் மற்றவங்களும் மவுண்டைன் காட்டேஜுக்கு முன்னாடி போற வழியில ஒரு ஷினோபி அப்பியர் ஆவான். எல்லாருமே ஸ்டாப் ஆயிருவாங்க. நருட்டோ மட்டும் போவான். எல்லாரும் வேணான்னு சொல்லியும் கேட்காம ஃபைட் பண்றதுக்கு போவான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் மறைஞ்சிருவான். அவனோட கெஞ்சுட்சுல மாட்டிக்குவான் நருட்டோ. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வைப்பான். எல்லாத்துலயும் டாச் பண்ணுவான் நருட்டோ. கடைசி அட்டாக்ல மாற்றமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஷீனோ குறுக்கால வந்துருவான். பார்த்தா அது எல்லாமே அவனோட பேரசிட்டிக் இன்செக்ட்ஸா இருக்கும். இன்செக்ட்ஸ் கிட்ட உங்க கெஞ்சுட்சு பலிக்காதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தா வேனிஷ் ஆயிருவான். அக்கமாரு ஸ்மெல் பண்ணிருக்கோம். நீ வேணா ஒளியலாம், உன் ஸ்மெல் ஒளியாதரா அப்படின்ட்டு மேன் பீஸ் க்ளோன் பண்ணிட்டு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவானுங்க. காய் சென்சே சிவியர் லீஃப் ஹரிகேன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. உன்னோட ஹாஃப் பேக்டு கெஞ்சுட்சு ஒரு ஃபுல் ட்ரைன்டு ஷினோபி கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்பாரு. சீ கருமமே என்னை விட்டு போய் தொலை அப்படின்ட்டு சவுண்ட் கேட்கும். பார்த்தா நருட்டோ தான் ஆடிட்டு இருப்பான். திரும்ப சக்குரா கெஞ்சுட்சுல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி விடுவா. சக்குராவை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லுவான். திருந்தவே மாட்டையாடா, ஏன்டா எனிமியோட ஜுட்சுல போய் மாட்டறீங்க போது ஆமா குரோனாய் சென்சே யாக்குமோ அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி தாண்டாங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும். உள்ள போய் பார்த்தா நிறைய ஷினோபிஸ் விழுந்து கிடப்பாங்க. எல்லாமே கெஞ்சுட்சுல மாட்டிருக்காங்க அப்படின்பா சக்குரா. குரோனாய் சென்சே அண்ட் யாக்குமோவை பார்த்தீங்கன்னா நருட்டோ தேட ஆரம்பிப்பா. எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ அப்படின்ட்டு. ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்பா. குரோனாய் எஸ்கேப் ஆகி போகும்போது இன்னுமே ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க மறுபடியும் கெஞ்சுட்சுல மாட்டிருப்பாங்க. எங்கிட்ட போய் கெஞ்சுட்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ரிலீஸ்பாங்க. ரிலீஸ் ஆகாது. முன்னாடி ஊங்காய் வந்து அப்பியர் ஆயிருவான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் லீடரான ஊங்காய் அது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா யாக்குமோ ஊங்காய் குராமா கிளான சேர்ந்தவனா, அங்க வந்தவங்க மாதிரி நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்பாங்க. குரோனாய் யூஹி கெஞ்சுட்சு யூசர், நீ என்ன பாராட்டுறது கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுது அப்படின்பா. நம்ம ஏன் இந்த பேட்டில் தவிர்க்க கூடாது அப்படின்பா. யாக்குமோவை ஹேண்ட் ஓவர் பண்ணிரு அப்படின்பா. ரொம்ப பயப்படுவா. டைட்டா புடிச்சுக்க அப்படின்ட்டு குனாய் நைஃப் எடுக்கும் போது என்னோட ஜுட்சுக்குள்ள இருந்துட்டு எப்படி சண்டை போடுவீங்க போது தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்குவாங்க. இது முட்டாள்தனம் அப்படின்னு கத்துவான். தலைவி ஹேண்ட் சைன்ஸ் பண்ணும் போது அட்டாக் பண்ணுவான். வேனிஷ் ஆயிருவாங்க குரோனாய். இந்த பாயிண்ட்ல ஊங்காய் எனக்கு பிளட் ஸ்மெல் நல்லா வருது அப்படின்ட்டு அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன் அப்படின்பா. அவன் ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணிட்டு ஷுரிக்கன் யூஸ் பண்ணி அடிப்பான். குரோனாயோட கையில பட்டிருக்கும். யாக்குமோவை எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ற, ஹேண்ட் ஓவர் பண்ணிரு அப்படின்ட்டு குனாய் எடுத்துட்டு நிப்பான். குரோனாய் சென்சேன் சவுண்ட் கேட்கும். பார்த்தா நருட்டோ வந்திருப்பான். ஊங்காய் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நான் இருக்கும்போது குரோனாய் சென்சேவை யாரையும் தொட விட மாட்டான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவான். பார்த்துன்னு கத்துவாங்க. திரும்பவுமா அப்படின்பா நருட்டோ. அவன் வேனிஷ் ஆயிருப்பான். எப்பதாண்டா நீ கத்துக்க போறேன்பா சக்குரா. ஹினாட்டா அவளோட பியாக்குகான யூஸ் பண்ணுவா. நருட்டோ உனக்கு மேல பாரு அப்படின்னு கத்துவா. நருட்டோ டாச் பண்ணிடுவான். பியாக்குகானா அப்படின்பா ஊங்காய். கெஞ்சுட்சு தான் யூஸ் பண்ண போறேனா அப்படின்ட்டு நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லுவான். க்ளோன்ஸா அப்படின்பா. என்னோடது ஒன்னும் இலூஷன் டைப் கிடையாது அப்படின்ட்டு நான் ரூ டோன்கிறக்கு ஒவ்வொரு அடியா விழுகும். கடைசியில உசுமாக்கி பேரேஜ் வைப்பான். இந்த சீனே வேற லெவல்ல இருக்கும். யாக்குமோவுக்காக திரும்ப வருவேன் அப்படின்ட்டு வேனிஷ் ஆயிருவான். ஹினாட்டா பியாக்குகான யூஸ் பண்ணி அவன் போற இடத்த ட்ராக் பண்ணிடுவா. அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவா. யாக்குமோ மயக்கத்துல இருப்பா. அவன் மயக்கத்துல இருக்கனால
கொஞ்சம் அவளுக்கு தூக்கமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்பா. வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல அவளை ஃபுல் எக்ஸாமைன் பண்ணணும்னு சொல்லும் போது நல்ல வேளை நீ எங்க கூட இருக்கன்பாங்க குரோனாய். அவங்க ஷோல்டர் பெயின் தாங்க முடியாம கை வைப்பாங்க. உங்களுக்கும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லும் போது தேங்க்ஸ் பண்ணுவாங்க. குராமா கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே கென்ஜுட்சுலயே இருப்பாங்க. அவங்க முழிக்கக்கு இன்னுமே நேரம் ஆகலாம் அப்படின்பா ஹினாட்டா. குரோனாய் போற விஷயத்த காய் நோட் பண்ணுவாரு. கீபா ஷீனோ ஹினாட்டா பார்த்துட்டு குரோனாய் சென்சன் கத்திக்கிட்டு அவங்க பக்கத்துல போவாங்க. குரோனாய் கிட்ட நீ பரவாயில்லையான்னு காய் கேட்கும் போது பார்த்தா அப்படியே தெரியுதுன்ட்டு சக்குரா கோவப்படுவா. இவங்களை வில்லேஜ்ல வச்சு ட்ரீட் பண்ணணும்னு சொல்லும் போது அதுவும் கரெக்ட் தான், சரி நீங்க போங்க, பேக்கப்க்கு கீபா ஹினாட்டா அண்ட் ஷீனோவையும் தாட்டி விடுவாரு. இதை தனியாவே ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும் போது குராமா கிளானோட கென்ஜுட்சு ஒன்னும் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது, அதை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்பாரு. இதை பார்த்த சக்குரா யாரடா இவன்க மாதிரி பாப்பா. நருட்டோ யாக்குமோ பக்கத்தாலேயே இருப்பான். அவ கண்ணை முழிச்சிருவா. நீ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு குரோனாய் சென்சே உன்னோட கென்ஜுட்சுவை சீல் பண்ணனால அவங்க மேல கோவத்துல இருக்கியான்னு கேட்பான். அவங்க தான் என் மேல வெறுப்பா இருக்காங்க, நான் கென்ஜுட்சுவை பிராக்டிஸ் பண்ணவே கூடாதுன்னு தடுத்தாங்க அப்படின்பா. அப்படி ஒன்னும் இல்ல அப்படின்பா நருட்டோ. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும். உன்னை கடத்த வந்தவங்க கிட்ட இருந்தும் கூட அவங்க தானே காப்பாத்துனாங்க அப்படிங்கும் போது வந்தவங்க என்னோட கிளானை சேர்ந்தவங்க குராமா கிளான் அப்படின்பா. எதுக்காக உன் கிளான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சீன் வெளியே ஸ்விட்ச் ஆகும். சக்குரா குரோனாய் சென்சேவை சேஃபா கூட்டிட்டு போயிருவியா கீபான்னு சொல்லி கேட்கும் போது வாயே திறக்க மாட்டான். பரவாயில்ல நான் தனியாவே போய்க்கிறேங்க போது செம காண்டாவ சக்குரா. கீபா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும், இந்த இன்சிடென்ட் அப்புறம் நீங்க ஸ்குவாட் எடிட்டர் குவிட் பண்ணது இதுக்கான கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பாயிண்ட்ல தான் ட்ரூத் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த குராமா கிளான் பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஷினோபி கிளான் மெம்பர்ஸ்னே சொல்லலாம். இவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வெறித்தனமான கென்ஜுட்சு யூசர்ஸ் இருப்பாங்க. அது டோட்டலாவே ஃபியூ இயர்ஸா ஒண்ணுக்கும் ஆகாம போயிருக்கும். கொஞ்சம் பேர்த்த சுனினாவும் கொஞ்சம் பேர்த்த தான் ஜோனினாவுமே ஆக்க முடிஞ்சிருக்கும். அந்த டைம்ல தான் அவங்க கிளான்ல ரொம்பவுமே டேலண்டடான ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதான் யாக்குமோ அப்படின்பாங்க. யாக்குமோ வந்துட்டு நருட்டோ கிட்ட என்னோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஹெட் ஃபேமிலியோட ஒரே பொண்ணுங்கிறனால என்னோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருந்தனால அகாடமிக்குள்ள என்னால வர முடியல. என் பேரண்ட்ஸோட என் கிளானோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு அப்படின்பா. என்னோட அப்பா என் கண்டிஷனை பார்த்ததுக்கு அப்புறமா தேர்ட் ஹொக்காகே கிட்ட போய் கெஞ்சி பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்பா. இதுக்கப்புறம் குரோனாய் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. யாக்குமோவோட அந்த அதீதமான பவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முராக்குமோ பாத்தீங்கன்னா தேர்ட் ஹொக்காகே கிட்ட கன்சல்ட் பண்ணதா சொல்லுவாங்க. அதனாலதான் குரோனாயை வந்து கஸ்டடியில வச்சு பாத்துக்க சொல்லியிருப்பாங்க யாக்குமோவை. யாக்குமோ குரோனாய் சென்சேவை தேர்ட் ஹொக்காகே கொடுத்த ஆர்டர்னால என்னோட பர்சனல் டீச்சரா போட்டாங்க, ஆனா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. நருட்டோ என்னன்னு கேட்பான். ரொம்பவுமே அழுவா. குரோனாய் யாக்குமோவோட பவர்ஸை எப்படி சீல் பண்ணாங்கங்கிற விஷயத்த ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ட்டு கீபா கத்துவான். தெரியல, நானும் ஒரு கென்ஜுட்சு யூசர்ங்கறனால அவளோட அதீதமான பவரை பார்த்து எனக்கு பொறாம வந்திருக்கலாம் அப்படின்பாங்க. பொறாமையான ஷாக் ஆவாங்க எல்லாருமே. என்ன மாதிரியான கென்ஜுட்சு யூசர் இந்த வில்லேஜ்ல இருக்கப்ப அதை விட பவர்ஃபுல்லா யாராவது இங்க தேவைப்படுவாங்களா அப்படின்வாங்க. இந்த ரீசனுக்காக தான் இப்படி பண்ணீங்களான்ட்டு கீபாக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப புரியுதா நான் எதுக்கு ஸ்குவாட் ஐட்ட விட்டு குவிட் பண்ணேன்னு? என்ன மாதிரி செல்ஃபிஷான பர்சனுக்கு கீழே நீங்களா இருக்க முடியாதா அப்படின்பாங்க குரோனாய். நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். இதை நான் நம்ப மாட்டேங்கும் போது குரோனாய் சென்சன் மட்டும் இல்ல மொத்த வில்லேஜுமே இதை தான் எதிர்பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவா. யாக்குமோ எதை பத்தி சொல்ற அப்படின்னு கத்துவான். திரும்ப வெளியே சீன் ஸ்விட்ச் ஆகும். கீபா என்னால இதை நம்பவே முடியல, இன்னுமே எதையோ மறைக்கிறாங்க அப்படின்பா. ஆமா அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு அப்படின்பா ஹினாட்டா. நீங்க ரெண்டு பேருமே சொல்றது கரெக்ட் தான் அப்படின்பா ஷீனோ. யாக்குமோவோட பாஸ்ட பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா குரோனாயோட கை நடுங்கி இருக்கும். அவங்க செஞ்ச தப்புக்கு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க போல. இதே அவங்களோட மோட்டிவை பத்தி பேசும்போது அவங்களோட கை நடுக்கம் நின்றுச்சு அப்படின்னு ஷீனோ சொல்லும் போது என்னதான்டா சொல்ல வர அப்படின்பா கீபா. அவங்க சொன்ன மோட்டிவ் சுத்த பொய் அப்படின்பா. அப்ப யாக்குமோ மேல இவங்களுக்கு இருந்த பொறாமைன்னு சொன்னது பொய் இல்லையா அப்படின்பா கீபா. ஷீனோ ஒருவேளை யாரையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ அப்படின்பா. குரோனாய் சென்சே அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு திங்க் பண்ற பர்சன் யாரா இருக்கும் அப்படின்னு ஹினாட்டா திங்க் பண்ணும்போது மூணு பேருமே ரொம்ப ஷாக் ஆவாங்க. யாக்குமோ நருட்டோ கிட்ட தேர்ட் ஹொக்காகேவும் குரோனாயும் பேசினதா நான் கேட்டேன் அப்படின்பா. அதை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. அவ நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குரோனாய் இருந்துட்டு தேர்ட் ஹொக்காகே கிட்ட அவளோட ஃபுல் பவர் வந்து இன்னும் அவை காலைன்னு சொல்லும் போது அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வரும். அந்த அன்னைக்கு டோட்டல் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்குமே ஒரு பெரிய ஆபத்தா தான் இருக்க போகுது. கண்டிப்பா அந்த ஆபத்தை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்பாரு. இதை கேட்டுட்டு அந்த இடத்துல யாக்குமோ ரொம்ப அழுவா. என்னோட பவர்ஸை சீல் பண்ணதுக்கான காரணத்துல தேர்ட் ஹொக்காகேவும் இருக்காரு அப்படின்பா. நருட்டோ தேர்ட் ஹொக்காகே அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்பா. குரோனாய் சென்சே எனக்கு ட்ரைனிங் கொடுக்குற அதே டைம்ல தான் என்னோட பேரண்ட்ஸும் இறந்தாங்க. சடனா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, ரொம்பவுமே வேகமா இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸ்னால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவங்க ரெண்டு பேருமே ஜொனின் லெவல்ல இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷினோபினால எஸ்கேப் ஆக முடியல, அதுவும் இந்த சாதாரண நெருப்பு கட்ட இருந்துன்னு சொல்றது என்னால சுத்தமாவே நம்ப முடியல. இன்வெஸ்டிகேட் பண்ணதுல எந்த ஒரு பித்தலாட்டமும் இல்லைன்ட்டாங்க.
என்னோட பேரண்ட்ஸோட அட்டாப்சி ரிப்போர்ட்ஸும் கூட ரொம்பவுமே சீக்கிரட்டா சீல் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்பா. அப்ப அது ஆர்டினரியான ஃபயர் இல்லையா அப்படின்ட்டு கேட்கும் போது என்னோட பேரண்ட்ஸை தேர்ட் ஒக்காக கொடுத்து ஆர்டர்னால தான் கொன்னுட்டாங்க அப்படின்பா. இதுக்கு வாய்ப்பில்ல, இது உண்மையா இருக்க வாய்ப்பில்ல, இதை நான் கேட்க போறதும் இல்லைன்ட்டு காதை புத்துவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.